இப்போ ரெக்கார்ட் ஆகுது. இப்போ சாமி அனுமதி கொடுத்துருச்சுன்னா நம்ம பேசுறது இதில் பதிவாகும். இப்படி என்ன பேசுறது எல்லாம் காது நான் பேசுறது காதல் கேட்குமா? இதுல பதிவு ஆயிரும். நாம பேசுறது நாமளே போட்டு கேட்கலாம். எம்ஜிஆர் படம் எடுக்கிறது நான் பாக்குறோம், நாமளே படம் எடுத்து நாமளே பார்க்கலாம். இது யூடியூப்ல போட்டா உலகம் ஃபுல்லா பார்ப்பாங்க. காட்டுக்கு அந்த பையன் அப்படி தான் வந்து என் காடு மேல் காடு நடராஜன் வீட்டு காடு காட்டுக்கும் போக முடியல. காட்டுக்கு போனோம்னா அப்படியே தூக்கி அடிக்குது. அப்பா அம்மாயிலே படுத்துக்கிட்டேன். அப்புறம் வா வா என் பையன் வேலையில் இருக்கான், என் பையன் பார்க்குதான், வா வா நீ அப்படின்னு கூப்பிட்டான். சிவுக்குன்னு அப்பா அம்மாயிலே இப்படி படுத்துருந்து சிவுக்குன்னு எழுந்திரிச்சேன். என் உடம்புல இருக்கிறது எந்திரிச்சு ஓடி போச்சு. ஆமா ஆமா காட்டுற மாதிரி என் உடம்பு பூரா ஆமா ஆவி போயிடும். ஓடி போயிடும். இந்த காட்டுக்கு போகலாம், அந்த காட்டுக்கு போகலாம், போகலாம், இங்க போகலான்னு ஓடுறேன். ஆமா போனவும் அப்போ ஒரு ஓடு இடிச்சிருச்சு. அப்புறம் அதெல்லாம் போட்டா எடுத்துருக்கு பாரு, அதையும் காட்டுறோம். இதில் தான் எடுத்து அந்த பையன் கொடுத்தான். காட்டு இது செலவு பட்டு வச்சிருக்கிறது இதுக்கு இது எல்லாமே எடுத்துருக்கு. ஊடலாம் பாருங்க, வீட்டுல இருக்குது. நம்ம பேசுறோம்னு வச்சிங்க, அந்த இடத்துல கேமரா வச்சிருப்பான். கேமரா இருக்குது நம்ம தெரிஞ்சா நம்ம பேசலாம். யாரா படம் பிடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டா பேச்சு வராது. ஒருத்தன் அவனை பார்த்தா நம்ம கோவம் வரும், அவன் இல்லைன்னா கோவம் வராது. எனக்கு அதே கதை தான். உண்மை எங்கள் வீட்டுக்காரிட்ட சொல்லிவிட்டான், நான் இப்படி ஆள் எங்கள் அப்பா குடும்பத்தாளுன்னு சொல்லிவிட்டான். உண்மையை சொன்னால் சோறு கிடைக்குமா? இப்போ நம்மளுக்கு சோறு கிடையாது, நல்லது பொருள் கிடையாது. அதாவது கையை அடித்து போட்டு மிளகாயே அரைக்க முடியல. சாறு சோறு ஆக்கணும்னா எங்களுக்குன்னா மயக்கமாக வருது. அங்கே போனால் ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா பெட்டில் படு ஆள் கூப்பிடாங்கிறாங்க. பெட்டில் படுத்தா ஆள் வேணுங்கிறாங்க. நான் எந்த ஆளுக்கு போட்டும் இப்போ 19 வருஷமா எங்கள் வீட்டுக்காரி பாடுபட்டு என்னையும் பிள்ளையும் காப்பாற்றான். இப்போ அவளால் முடியல. இப்போ சொத்து கொடுங்கன்னு கேட்குறோம், கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இப்போ நாம் உங்ககிட்ட சண்டைக்கு வர மாதிரி அவங்களுக்கு சண்டைக்கு போட முடியுமா? போனால் கையெழுத்து போடுவாங்களா? அவங்களாம் மனசு மாறணும். மவ விட்டுட்டு 3 பேருமே துரத்துனானுங்க. நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே உட்காந்துக்கிட்டேன். போயிட்டாங்க. கோர்ட்டிலிருந்து வந்துருக்கு. அவன் மேலே கரை அவன் எல்லாம் கோடி கணக்கில் சொத்தை அள்ளிக்கலான்னு பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ இல்லைனானே எவ்வளோ போனான் நாம்பளா திங்குறோம். உனக்கு தெரியுமா அவங்க ஆச்சாரி அது நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பசங்க தெரியுமா?